யார் செல்வந்தன் நாள் ஒன்றுக்கு 400 ரூபாய் சம்பாதித்து அதில் தன் மனைவி குழந்தைகளோடு குடும்பம் நடத்தி அந்த 400 ரூபாயில் 50 ரூபாய் மிச்சம் எவன் ஒருவன் எடுத்து வைக்கின்றானோ அவன்தான் இந்நாட்டில் செல்வந்தன். 1000 கோடி ரூபாயை வங்கியில் கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் அந்நிய நாட்டில் போய் தலைமறைவாகின்றானே அவனா செல்வந்தன்? இல்லை ஐயா, அவன் பிச்சைக்காரன், கோழை. இவனை யாரோடு ஒப்பிடுகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? ராவணேஸ்வரனோடு ஒப்பிடுகின்றார்கள். கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன். 10 தலை பலம் கொண்டவன் ராவணேஸ்வரன். அவனை போர்க்களத்திலே இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது யாரோடு ஒப்பிடுகிறார்கள் தெரியுமா அவரை? கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், அப்படி ஒப்பிடுறாங்க. அதனால் 6000 கோடி 5000 கோடி எவ்வளவு கடன் வாங்கிட்டு அவன் அயல் நாட்டுக்கு ஓடினாலும் அவன் தான் என் பிச்சைக்காரன், அவன்தான் பிச்சைக்காரன். உண்மையான செல்வந்தன் தன் உழைப்பிலேயே தன் மனைவியை குடும்பத்தை நடத்தி சென்று அதில் 50 ரூபாய் மிச்சம் எவன் ஒருவன் வைக்கின்றானோ அவன்தான் உண்மையான செல்வந்தன்.